நான் யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்ற பிறகு தூய ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே நான் தனிமையில் விலங்குகளுக்கு இடையே அங்கே 40 பகலும் 40 இரவும் எதையும் சாப்பிடாமல் நோன்பு இருந்தேன். அந்த நாட்களின் முடிவில் நான் மிகுந்த பசியாயிருந்தேன். நான் உடல் ரீதியாக மிகவும் பலவீனமான நிலையில் இருந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி சாத்தான் என்னை சோதிக்க 3 விதமான ஆசைகளை காட்டினான். முதலாவது சோதனை. நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பங்களாக மாற்றும் என்றான் சாத்தான். நான் அதற்கு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவனின் வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று பதிலடி கொடுத்தேன். இரண்டாவது சோதனை. நீர் என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றான். நான் அதற்கு உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வணங்கி அவர் ஒருவருக்கே பணிவிடை செய் என்று கூறினேன். மூன்றாவது சோதனை. கீழே குதியும், உம்மை காக்க வானதூதர்கள் வருவார்கள் என்றான். நானோ உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று கூறி சாத்தானை விரட்டினேன். இப்படி 3 சோதனைகளிலும் நான் இறைவார்த்தையை கொண்டே சாத்தானை வென்றேன். தோல்வியுற்ற சாத்தான் என்னை விட்டு விலகிச் சென்றான். உடனே வானதூதர்கள் வந்து எனக்கு பணிவிடை செய்தார்கள். Like and subscribe for more videos. Just click the buttons below.